நீங்கள் வெரி ஹாப்பி வென்ஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அக்கி ரொட்டிக்கு அரிசி மாவு மாத்திரம்தான். அரிசி மாவு, உப்பு, தேவையானது போட்ட இந்த மாவுக்கு 2 தான் பண்ண போகிறேன். எனக்கு மாத்திரம் பெருங்காயம், ஜீரகம் போட்டிருக்கேன். தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். மிக்சியில் பொடி பண்ணிட்டு இதில் போட்டுட்டு கலந்து விட்டு தண்ணி வேணுங்கிறத விட்டு பிசைஞ்சு விட்டு ரவுண்டாக தவால தட்டினா அக்கி ரொட்டி ரெடி ஆகிடும். பண்ணலாம், பார்க்கலாம். ரொம்ப தேங்காய் அரைச்சதையும் அரிசி மாவில் போட்டாச்சு. பச்சை மிளகா, கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். உப்பு, ஜீரகப்பொடி முன்னாடி போட்டாச்சு. ஒன்றா கலந்து விட்டு தண்ணியில் தட்ட வேண்டியதான் தவால. மாவு கலந்தாச்சு. இந்த ரெண்டு அக்கி ரொட்டி பண்ண போகிறேன். உப்பு, காரம், பெருங்காயம், கொத்தமல்லி, பெருங்காய டேஸ்ட் பார்த்தேன், சூப்பராக இருக்குது. வெறும் மாவையோட டேஸ்ட்டாக அக்கி ரொட்டி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது உப்பு செடி டேஸ்ட்டும் வருது, ஜீரகம் போட்டதுனால ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மெத்தில் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். கையில் இப்படியே வச்சு அமுக்கி தட்டியாச்சு. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. எண்ணெய் விட்டுருக்கேன். வெந்தப்புறம் திருப்பி எடுத்துடலாம். பார்த்து தட்டுங்கோ, தவா மேலே கைப்பட்டால் சுடும். பார்த்து தட்டணும். தேவைப்பட்டால் வேணுங்கிறவங்க வெங்காயம் கூட இதோட சேர்த்து போட்டு பண்ணிக்கலாம். நான் வெறும் தேங்காய் மாத்திரம் தான் போட்டிருக்கேன். ஒரு பக்கம் வெந்தோடனே திருப்பி போட்டேன். எவ்வளோ பார்க்கும்போதே நல்லா இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். கர்நாடகா ஃபேமஸ் ஸ்பெஷல் டிஷ் இது. ஹோட்டலெலாம் கூட கிடைக்கும். பெங்களூர்லாம். வெந்தோடனே திருப்பி எடுத்துடலாம். இன்னொரு பக்கம் வேக அப்புறம் கிறிஸ்பாக ரெடி எடுத்து அக்கி ரொட்டி எடுத்துடலாம். இன்னொன்று தட்டலாம். சூப்பரான இன்னொரு அக்கி ரொட்டி ரெடி எடுத்து சூப்பரான அக்கி ரொட்டி இந்த இதெல்லாம் பண்ணி பாருங்க. கொத்தமல்லி, பெருங்காயம், தேங்காய், ஜீரகம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. வாயில் போட்டுண்டா. நம்ம இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.